படம் பார்த்து கதை கூறுதல். ராஜா வீடு. காலை 6 மணி. ராஜா எழுந்து விட்டான். அப்பா மாட்டு கொட்டத்தில் இருந்தார். அம்மா வந்து வாசல்ல தண்ணி தெளித்து கொண்டு இருந்தார். ராசா பால் வாங்க போனான். தங்கையை சுதாவை எழுப்பிவிட்டான். அடுப்படையில் இருந்து அம்மா சொன்னார், ராசா வீடு கூட்டிவிடு. ராசாவும் வீடு கூட்டினான். அப்பா வயலுக்கு கிளம்பி விட்டார். சுதா கோழிகளுக்கு தீனி வைத்தாள். இன்னும் வேலை முடியல. ராசா இங்க வா, அம்மா அழைத்தார். ராசா அடுப்படிக்கு வந்தான். பாத்திரம் கழுவினான். சுதா நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பு, அம்மா சொன்னார். ராசா வெளியே வந்தான். சுதாவையை பிடித்து உட்கார வைத்தான். ஜடையை பின்னி விட்டான். நான் வயக்காட்டுக்கு போறேன், நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்க. அம்மா கிளம்பினார். சைக்கிளில் சுதாவை உட்கார வைத்தான். பள்ளிக்கூடம் போனான். காலை வழிபாட்டு கூட்டம். ராஜா செய்தி வாசித்தான். ராஜாவுக்கு கீச்சு குரல். ஏற்ற இறக்கத்தோடு நன்றாக வாசித்தான். ஒரு நாள் பள்ளியில் கோலப்போட்டி நடந்தது. ராஜா பெயர் கொடுத்தான். நீ கோலம் போட போறியா? பசங்க கிண்டல் அடித்தனர். 3ஆம் பரிசு வாங்கினான். பள்ளிக்கூடம் முடிந்தது. யார் கில்லி பாப்போமா? ராஜா கபடி விளையாடினான். கபடி கபடி கபடி. அம்மா கீரை வாங்க சொன்னாங்க. வறுவழியில மறக்காமல் வாங்கினான். அம்மாவுக்கு நாவல் பழம் பிடிக்கும், வாங்கி கொண்டான். வீட்டுக்கு வந்தான். அம்மாவுக்கு பழம் தந்தான். அம்மா சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அப்பாவுக்கு எங்கடா என்றனர். இந்தா இருக்கு, ஒளித்து வைத்த பழங்களை காட்டினான். கொடியில காயும் துணிகளை எடுத்தான், மடித்து வைத்தான். கொஞ்ச நேரம் சுதாவுடன் விளையாடினான். அம்மா ராத்திரி சப்பாத்தி சுடலாமா? ஆசையா கேட்டான். சுடலாம், ஆனால் நீதான் மாவு பிசையணும். ராசாவும் மாவு பிசைந்தான். அம்மா அப்பா ராசா சுதா சேர்ந்து சாப்பிட்டனர். சாப்பிட்ட தட்டை கழுவினான். எப்படி தட்டு கழுவணும் சுதாவுக்கு சொல்லி தந்தான். மறுநாள் சனிக்கிழமை. பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சு. அம்மா சொன்னாங்க, வா தோட்ட வேலைக்கு போவோம். கபடி போட்டி இருக்கா? படிக்க வேண்டியது இருக்கா? யோசித்தான். ஒன்றும் இல்லம்மா கூறி அம்மாவோட வேலைக்கு போனான். ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு. ராசா கோழி இறகு பறித்தான். வெங்காயம் உரித்து கொடுத்தான். அப்பா கோழி குழம்பு வைத்தார். தட்டு நிறைய கோழி சோறு. நன்றாக சாப்பிட்டான். இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஆண்களின் வேலை பெண்களின் வேலை என பிரிப்பது சரியா? எல்லாமே நம் வேலைகள் தானே. ராஜா போல நீங்களும் வேலைகளை பகிர்ந்து செய்கிறீங்களா? உங்கள் அண்ணன் அல்லது தம்பி என்னென்ன வீட்டு வேலைகளை செய்கிறார்கள் என்று கண்டுபிடித்து வந்து நாளை கூறுங்கள். மாணவருடன் கலந்துரையாடுங்கள்.